வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு குழிப்பணியாரமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த பணியாரம் சுடுறதுனாலே இந்த மாதிரி அப்படியே எடுத்து அழகாக திருப்பி விட்றது அப்படிங்கிறது வராது. அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக பணியாரம் சுடுறது எப்படிங்கிற ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் பணியாரம் பிடிக்கும், பட் வீட்டில் சுடுறது பிடிக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி திருப்ப வராது. திருப்பும்போது ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடும், அப்படியே அப்பிக்கும், ஒட்டிக்கும். ரொம்ப நாள் கழித்து அந்த பணியார சட்டி யூஸ் பண்ணுறதுனால அது வராமல் கூட இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து அந்த பணியார சட்டியை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அழகாக வரதுக்கான ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு கடலப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுந்து போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது 2 வரமிளகா சேர்த்துக்குங்க. இப்போது பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று இதில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்ம இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேங்கிறத சொல்கிறேன். இதில் 1 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி, 1 கப் அளவு இட்லி அரிசி, ஒரு 1/4 கப் அளவு உளுந்து, இதை 3யுமே 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதுதான் இந்த மாவு. இல்லை நீங்கள் நார்மலாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த இட்லி மாவை கூட நீங்கள் இந்த மாதிரி பணியாரம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி 8 மணி நேரம் புளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த மாவு. நீங்கள் இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக இட்லி மாவு வச்சுருக்கீங்கன்னா அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பணியாரத்தோட கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மணக்கணதை இதோட ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இதை சேர்த்துனதுக்கப்புறம் இதில் நான் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு கை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக இருக்கணும் கட் பண்ணி, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. சேர்த்து இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மாவோடு ஒன்றா இது எல்லா இதுலேயுமே நல்லா கலந்துடணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் அதே மண் சட்டி வச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு பல் இதோட சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியுது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். கட் பண்ணலை நான், கட் பண்ணலாம் தேவையில்லை. இந்த மாதிரி எண்ணெயிலே 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன அளவு இந்த சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து இதையும் ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. என்னுடைய வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரு 3-4 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு மிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த கண்ணாடி பதம் வந்த ஸ்டேஜ் வரணும்.
வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம என்ன சேர்த்துக்கலான்னா, நல்லா பழுத்த தக்காளிங்க. நல்லா பழமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். காயாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 1 கப்பு சேர்த்துக்கலாம். பழம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து 2 பழம் மீடியம் சைஸில் 2 நல்லா பழுத்த பழமாக இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா இந்த எண்ணெயிலே இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்படி நல்லா வந்து வதங்கும்போது அந்த தக்காளி அந்த வதங்கணும் இல்லைங்களா? வெங்காயம் வதங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இது வதங்கிடணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி மசிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து கல் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கல்லை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் அந்த எல்லா குழியிலையுமே படுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அதில் இருக்கிற மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் ஊற்றும் போது மட்டும் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடசலுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து எல்லா அந்த குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ இது நல்லா காய விடுங்க. அந்த எண்ணெயும் நல்லா சூடாகணும். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பணியாரம் பாருங்கள், அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அழகாக டக்கு டக்கு டக்குன்னு வரும். ரொம்ப டைமும் எடுத்துக்காது. பணியாரம் வந்து பிஞ்சு போகாது, ஒட்டிக்காது. ரொம்ப சூப்பராக வந்து பணியாரம் வரும். இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் மாவு எடுத்து கரெக்டாக அந்த குழி இருக்குன்னா ஒரு 3/4 குழி அளவு மட்டும் மாவு ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு அரை குழிக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், அரை குழிக்கு மாவு ஊற்றுனாலே இந்த மாதிரி வெந்து புஷ்ஷுன்னு வந்துடும். இது எப்படி வெந்துருச்சின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, சைடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தூக்கனாப்பில் நிற்கும். இப்படின்னு நீங்கள் இந்த கம்பி விட்டு இது வந்து நம்ம பணியார திருப்பினே தனியாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி திருப்பினோடனே டக்குன்னு வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, சைடு ஃபுல்லாக அந்த இது வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஸ்டேஜ். இப்போது இந்த மாதிரி அப்படியே வந்து திருப்பிக்க வேண்டியதுதான். இப்போது இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பிக்கலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி நம்ம வேக விட்டுருவோம். இப்போ வெந்துருச்சு அப்படின்னு திரும்ப இப்படி குத்துனீங்க அப்படின்னா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே தனியாக வந்துடும். சரிங்களா? இப்படி டக்குன்னு வந்து வந்துடும். அப்போ வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து ஊற்றும்போது அதில் இவ்வளோ எண்ணெய் நீங்கள் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக எண்ணெய் தடவினா கூட போதும். சரிங்களா? நான் வந்து இரும்பு இது தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலர் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பணியாரக்கல் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் அந்த பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாவே வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வராது. ஒட்டிக்கிறது, பிஞ்சு போகிறது இதெல்லாம் வராதுங்க. இன்னொன்று, இதில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு விதமாகவும் இருக்கும். இதுதாங்க, அவ்வளோதான். இப்போ சூப்பரான சுவையான செட்டிநாடு குழிப்பணியாரமும் கார சட்னி ரெடி ஆகிடுது.